ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 9 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு பத்திரிக்கையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிராமி கேட்குறாங்க, தீபா பத்திரிக்கை உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை தீபா அவளோட பத்திரிக்கையை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம என்ன சொன்னாலுமே அவளுக்கு காதில் விழாது அப்படின்னு. அப்போ தீபா அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு, அத்தை இந்த பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்குத்த அப்படின்னு. அப்போ தீபா அவங்க படிப்புக்கு பக்கத்தில், தீபா பேருக்கு பக்கத்தில் எந்தவித படிப்பும் போடாததை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா பத்திரிக்கை வந்துருச்சா அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா பத்திரிக்கை வந்துருச்சு, இங்கே பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் பார்க்குறதுக்கு குடுப்பனை கிடச்சிச்சின்னா அதுக்கு காரணமே ரம்யா தான். ரம்யா மட்டும் அந்த தாலியை ஒழிச்சு வைக்காமல் இருந்திருந்தா இன்னரும் தீபாவோட கல்யாணம் நார்மலாக முடிஞ்சிருக்கும். தீபாவோட ஆசையும் நிறைவேறி இருக்காது. ஆனால் ரம்யா சொன்னதுனால தான் இன்றைக்கி தீபாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. ரம்யாவுக்கும் ஒரு வகையில் நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் ரம்யா தான் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, இன்றைக்கி பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் ரம்யா, ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்போ மைதிலி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவள் உன்னைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறா அப்படின்னு. ஆனால் அவள் எப்பேற்பட்ட பிரச்சனையை உண்டாக்க இருக்கான்னு உனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு மைதிலி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா நேராக தீபா கிட்ட, தீபா இந்த பத்திரிக்கையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் கார்த்திக்கு பக்கத்தில் அழகா அவருடைய படிப்பு போட்டிருக்கு, ஆனால் உன் பேருக்கு பக்கத்தில் எந்தவித படிப்பும் போடாதது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்க. அப்போ தீபா அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இதை பற்றி நீ ஏன் பேசுகிற, அதான் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டு வந்தாச்சுல்ல, அதை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை ஒருவேளை தீபாவும் நல்லா படிச்சிருந்தா அவளுக்கு பக்கத்தில் ஏதாவது டிகிரி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரம்யா, தீபா படிக்கலைன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது அப்படின்னு. அப்போ தீபா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ரம்யா சொல்கிறது நிஜம்தானே, கார்த்திக் சாருக்கு தகுதியான ஆள் நான் கிடையாதுல்ல அப்படின்னு தீபா மனசில் யோசிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி டக்குன்னு தீபா கிட்ட, தீபா என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது, நீயும் படிச்சிருக்கலான்னு தானே யோசிக்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி நினைக்கிறாங்க, சி இன்னும் மட்டும் தீபா ரொம்ப ஆசையாக அந்த பத்திரிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த தேவையில்லாத சகுனி இப்படி பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டாலே, பாவம் தீபா அவள் படிக்கலைன்னு ரொம்ப கவலையாக இருக்கா போல் அப்படின்னு மைதிலி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ தீபா அபிராமி கிட்ட, அத்தை இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக அந்த பத்திரிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ளே வைக்கிறாங்க. தீபா கூடவே வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க தீபா கிட்ட, தீபா கார்த்தி எங்கே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை கார்த்திக் சார் தெரியல எங்கே போயிருக்காருன்னு, ஏதோ முக்கியமான வேலை போயிட்டு வரேன்னு சொன்னார் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, சரி தீபா பத்திரிக்கையை வை, கார்த்தி வந்ததோட எல்லாருமே சேர்ந்து பத்திரிக்கையை சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிடுவோம், அதோட அம்மன் கோவிலுக்கு இந்த பத்திரிக்கையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமில் கொண்டு போய் அந்த பத்திரிக்கையை வைக்கிறாங்க. பத்திரிக்கையவே ரம்யா குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. அப்போ மீனாட்சி நேராக மைதிலிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா அந்த பத்திரிக்கையவே இவ எப்படி பார்க்குறத, கண்டிப்பாக இவ ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாடி அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நம்ம அந்த பத்திரிக்கையை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், ஒன்று நீ அந்த பத்திரிக்கை பக்கத்தில் உட்காந்துரு, இல்லை நான் அந்த பத்திரிக்கை பக்கத்தில் உட்காந்துருக்கேன், இந்த ரம்யா வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நம்ம இந்த பத்திரிக்கைக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக தீபா கிண்டல் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரம்யா. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. தீபா நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம மைதிலி போயிட்டு நேராக தீபா கிட்ட, தீபா இன்றைக்கி உன்னை எல்லாருமே படிக்காதவன்னு சொல்கிறதுக்கு
நாங்கள் தானே காரணம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா ஏன்க்கா அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை தீபா, இது மாதிரி இனியனுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்துருந்துச்சுன்னா நீ அந்நேரம் 12th எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணி பாஸ் ஆகியிருப்ப. எங்களால் தானே உன்னால் பரீட்சைக்கு போக முடியல, எங்களை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அதை பற்றியெல்லாம் இனிமேல் நம்ம யோசித்து என்ன பண்ணுறது அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, இருந்தாலும் உன்னை இப்போ வரைக்கும் எல்லாருமே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நாங்கள் தானே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, நடந்து முடிஞ்சது தான், அதை பற்றி இனிமேல் பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் அதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. மைதிலி தீபாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரம்யா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா, ஆனால் கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த ரம்யா உன்னுடைய ஃபீலிங்ஸையே மதிக்கவே மாட்டேங்கிறா. நீ கவலைப்படுவேன்னு அவள் கொஞ்சம் கூட கவலையே படாமல் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாளே, அதை பற்றியெல்லாம் நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா ரொம்ப படித்தவ, அதனால தான் டக்குன்னு படிப்பு கார்த்திக் சாருக்கு பார்த்துட்டு அடுத்து எனக்கு எந்த படிப்பும் இல்லையே அப்படின்ட்டு தான் அவள் அந்த மாதிரி சொன்னாள். நீங்கள் யாரும் ரம்யாவை பற்றி தப்பாக நினைக்க வேணாம் அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, நீ எப்போ தான் அந்த ரம்யாவை பற்றி புரிஞ்சுப்பியோன்னு தெரியல தீபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதிலி அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட தீபா ரொம்ப ஹாப்பியாக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார் பத்திரிக்கை வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, எப்போ தீபா பத்திரிக்கை வந்துச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இப்போ காலையில் தான் சார் வந்துச்சு, நீங்கள் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டீங்க அப்படின்னு நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், அத்தையும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்த பிறகு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பத்திரிக்கையை கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும், சரி வாங்க தீபா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நான் போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வராரு. அபிராமி வந்து கார்த்தியை பார்த்துட்டு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, கார்த்தி வந்துட்டியாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வந்துட்டம்மா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நீ வந்த பிறகு தான் பத்திரிக்கையை சாமி ரூமில் வச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு கும்பிடலான்னு நினச்சி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்போ சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ரம்யாலாம் இருக்காங்க. நம்ம தீபா வந்துட்டு பத்திரிக்கையை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுறாங்க, அபிராமியும் பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு தீபாராதனை கொடுத்துட்டு துண்ணூரையும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வெளியில் வராங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இது மாதிரி பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு, இனிமே நம்ம பிள்ளைங்களோட கல்யாணம் தான் மிச்சம் அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, ஆமாம், இனிமேல் கார்த்தி தீபாவோட கல்யாணம் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதோட தீபாவும் கார்த்தியும் நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம தீபா கேட்குறாங்க, கார்த்திக் சார் பத்திரிக்கையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு. ஏன் தீபா, அதான் பத்திரிக்கை சூப்பராக இருக்கே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் பத்திரிக்கை உங்களுக்கு பிடிக்கலையா, நல்லா இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதில் என்ன இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு. தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் ரூமில் இருக்கும் பொழுது மைதிலி அங்கேருந்து வந்து பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க அக்கா என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி இன்றைக்கி தீபாவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் நீ என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பேருக்கு பின்னாடி படிப்பு போட்டிருந்துச்சு, ஆனால் தீபா பேருக்கு பின்னாடி படிப்பு போடலைல்ல, அதை பார்த்துட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, கவலைப்படாதீங்க, மைதிலிக்கிட்ட இங்கே பாருங்கள், தீபாவை படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏற்கனவே எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு தீபாவை படிக்க வைக்கணும் அப்படின்னு, ஆனால் ஒரு பிரச்சனையால் நான் வந்துட்டு அதை கண்டுக்காமல் இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு நான் கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன், பரவாயில்ல, தீபாவுக்கு நீங்கள் முழு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. மைதிலி வந்துட்டு, ரொம்ப நன்றி தம்பி, தீபா எதுக்காக 12வது வரைக்கும் மட்டும் படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஒழுங்காக படிக்கலை, அதனால தான் வந்துட்டு அவங்க 12th பாஸ் பண்ணலைன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய் தம்பி, தீபா வந்துட்டு எதுக்காக 12th படிக்கலை தெரியுமா, இனி எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, அப்போ அதே நாள் அன்றைக்கி அந்த ரூபா இருக்கால்ல, அவள் வந்துட்டு பாட்டு பாட வேண்டி வந்துச்சு கோயிலில்.
அப்போ வேறு வழி இல்லாமல் தான் தீபா எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு ரூபாவுக்காக பாட்டு பாட போனா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இந்த அளவுக்கு ரூபாவோட குடும்பம் வந்து உங்கள் குடும்பத்தை அவ்வளோ பாடுபடுத்தியிருக்காங்களா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, அதனால தான் தீபா 12th பாஸ் பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை 12th பாஸ் பண்ண வச்சு தீபாவை ஒரு டிகிரி படிக்க வைக்க வேண்டியது தான் என்னுடைய கடமை அப்படின்னு. இது கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மைதிலி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நேராக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பத்திரிக்கையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சும்மா பத்திரிக்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதான் நானும் சொல்கிறேன், அந்த பத்திரிக்கையை தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தாச்சே, நீ என்ன செப்பரேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை இதே மாதிரி பத்திரிக்கை என் கல்யாணத்துக்கும் அடிக்கலாம்னு தான் பார்த்தேன், மற்றபடி எதுவும் இல்லைப்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சி நேராக ரம்யா கிட்ட, சாமி ரூமுக்கு யாருக்கும் தெரியாமல் போகக்கூடாது, இது வந்து குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த சாமி ரூமுக்குள்ளே போகணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரத்தில் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே இவ இப்படி பேசுவா, இந்த பத்திரிக்கையை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நேராக ரம்யா அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஒரு பத்திரிக்கை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அபிராமி எதேர்ச்சியாக மாடியிலேருந்து வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டு சாமி ரூமுக்குள்ளே நிற்கிறத அபிராமி பார்க்குறாங்க. அப்போ ரம்யா டக்குன்னு ஒரு பத்திரிக்கை எடுத்து அங்கே உள்ள ஒரு விளக்கில் அந்த பத்திரிக்கையை கொளுத்துறாங்க. இதை பார்த்த அபிராமிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இங்கே என்ன நடக்குது, எதுக்காக ரம்யா இப்படி பத்திரிக்கையை வாண்டடாக கொளுத்துறா அப்படின்னு. அப்போ இங்கேருந்து அபிராமி கத்துறாங்க, ரம்யா நிறுத்து அப்படின்னு. அப்போ ரம்யா அபிராமியை பார்த்துட்டு டக்குன்னு பத்திரிக்கையை கீழே போடுறாங்க. அபிராமி ஓடி வந்து அந்த பத்திரிக்கையை வந்து எரியாமல் காப்பாற்றுறாங்க. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, என்ன காரியம் பண்ணுற ரம்யா, எதுக்காக இந்த பத்திரிக்கையை இப்படி கொளுத்துற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நான் கொளுத்தலை அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நீ வந்து பத்திரிக்கையை கொளுத்துனதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு. வீட்டில் சத்தம் கேட்குறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் கீழே எரிஞ்சு கிடக்கிற பத்திரிக்கையை பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஐயோ என்னத்த இது, இன்னும் கல்யாணமே நடக்கலை, அதுக்குள்ளேயும் பத்திரிக்கை எரிஞ்சு கிடக்குதே அப்படின்னு. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் பத்திரிக்கை எரிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஐயோ அத்தை என்னத்தை பத்திரிக்கை எரிஞ்சு கிடக்குது அப்படின்னு மீனாட்சி கேட்க, மைதிலி கேட்குறாங்க, ஐயோ சம்மந்தி, என்ன சம்மந்தி பத்திரிக்கை எரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு, இந்த பத்திரிக்கையை எரித்தது இந்த ரம்யா தான் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மீனாட்சியும் மைதிலியும் டென்ஷன் ஆகி, ஏ ரம்யா எதுக்கடி இந்த பத்திரிக்கையை எரிச்ச அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா திருன்னு முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபா அந்த இடத்துக்கு வராங்க. தீபா பத்திரிக்கையை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ முதல் பத்திரிக்கை இப்படி எரிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகியும் தர்மலிங்கமும் நினைக்கிறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இது, கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து அடுத்தடுத்து கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த கல்யாணம் நடக்க வேணான்னு சொன்னால் சம்மந்தியமாக எங்கேயாவது கேட்குறாங்களா அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இந்த ரம்யா தான் இந்த பத்திரிக்கையை எரிச்சிருக்கா, அன்னைக்கே வந்துட்டு பந்தக்கால் நடும் பொழுது ஐயர் சொன்னார்ல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அந்த ஐயர் சொன்னார்ல. எனக்கு அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சு, ஆனால் ரம்யா மேலே சந்தேகம் இல்லை. ஏன்னா ரம்யா வந்துட்டு தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ரம்யா இந்த பத்திரிக்கையை கொளுத்துனதை பார்க்க போனால், அன்றைக்கி ரம்யா வாண்டடாக தான் தாலியை ஒழிச்சிருக்கா, இன்றைக்கி வாண்டடாக தான் பத்திரிக்கையை எரிச்சிருக்கா. அப்போ இது எல்லாத்துக்கும் அந்த ஐயர் சொன்னதுக்கு காரணம் இந்த ரம்யா தான் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க ரம்யாவும் தீபாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எதுக்காக ரம்யா இப்படி நினைக்கிறா அப்படின்னு. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, அதாம்மா எனக்கும் தெரியல, ஆனால் ஏற்கனவே வந்துட்டு கார்த்திக்கு வந்து ரம்யாவை தான் வந்து பொண்ணு பார்த்துருந்தாங்களாம். ரம்யாவுக்கு அப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததுனால இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா கார்த்திக்கு வேறு பொண்ணை பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு
ஒரு சூழ்நிலையால் தீபாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிருச்சு. இப்போ இந்த ரம்யா மறுபடியும் கார்த்தியை அடைகிறதுக்கு திட்டம் போடுறாளோ என்னமோ அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத ஜானகி, எனக்கு கார்த்தி மாப்பிள்ளை மேலே முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த ரம்யா பற்றின உண்மைகள் இன்னமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும், ஆமாம் எனக்கும் மாப்பிள்ளை மேலே முழு நம்பிக்கை இருக்குது. வீட்டில் பல பிரச்சனைகள் வந்தப்போ கார்த்தி தீபாவுக்கு துணையாக நின்னார். அதனால் இந்த வாட்டியும் கண்டிப்பாக தீபா மாப்பிள்ளை கார்த்தியை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க ரம்யா கிட்ட, எதுக்கடி இந்த பத்திரிக்கையை எரிச்சு அப்படின்னு. அப்போ தீபா நேராக அபிராமி ரம்யா பக்கத்தில் வந்துட்டு ரம்யாவோட கையை பிடிச்சி, ரம்யா எதுக்கு ரம்யா இப்படி பத்திரிக்கையை கொளுத்துன அப்படின்னு கேட்க ரம்யா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அபிராமி நேராக ரம்யா பக்கத்தில் வந்துட்டு, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ விஸ்வநாதன் அந்த இடத்துக்கு நேராக வராரு. விஸ்வநாதனை பார்த்ததோட ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபிராமி நேராக விஸ்வநாதன்கிட்ட, இது மாதிரி உங்கள் பொண்ணு நடக்கப்புற கல்யாணத்தோட பத்திரிக்கையை எரிச்சிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு, என் பொண்ணு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. அவள் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு ரம்யாவை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம அபிராமியும் தீபாவும் பேசிக்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, தீபா ரம்யா நல்ல பொண்ணு தானே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை அவள் நல்லவ தான் அத்தை, ஆனால் இடையில அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவள் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எனக்கு என்னமோ அவள் மென்டலி டிஸ்டர்ப்டு ஆகியிருப்பா அப்படின்னு தோணுது. அவகிட்ட கொஞ்சம் பேசினாதான் நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அத்தை பத்திரிக்கை எரிஞ்சது அபசகுணம் தானே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம்மா தீபா, பத்திரிக்கை எரிஞ்சது ஒரு வகையில் அபசகுணம் தான். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? பத்திரிக்கை எரிஞ்சது தானே. நீ கவலைப்படாத, இந்த பத்திரிக்கையை கொடுத்துட்டு வேறு பத்திரிக்கை வேறு டிசைன்லாம் அடிக்கலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இந்த பத்திரிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது எரிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கும் பொழுதே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, புது பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக புது பத்திரிக்கை அடிக்கலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா இப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மீனாட்சி நேராக ரம்யாவை பார்த்து, நான் உன்கிட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன் தீபா, அந்த ரம்யா நல்லவ கிடையாது, அவள் ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக உன் கூட பழகுறான்னு உன்னைய பல தடவை நானும் மைதிலியும் வார்னிங் பண்ணோம். ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ரம்யா நல்லவ அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த, பாத்தியா அவள் எப்பேற்பட்ட பிரச்சனையை உனக்கு உண்டாக்கியிருக்கா அப்படின்னு. நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளை நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதை நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அது ரம்யா அந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்தா, அவள் சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்பி தொலைஞ்சிட்டேன். ஆனால் இப்போ புரியுது அவளை நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு. என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க தீபா. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இதுக்கப்புறமாவது நாங்கள் சொல்கிறத கேளு, அந்த ரம்யாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் ஆகட்டும், நம்ம அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி அண்ணி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக ரமேஷுக்கு கால் பண்ணுறாரு. ரமேஷ் கேட்குறாரு, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சீக்கிரம் அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ரமேஷ் கேட்குறாரு, கார்த்தி நீங்கள் சொன்னதுனால ஒன்றும் நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை. ரம்யாவை எனக்கு ஆல்ரெடி தெரியும், ரம்யா பெரிய பிஸ்னஸ் உமன்னு தெரியும். ஆல்ரெடி எனக்கு ரம்யா மேலே க்ரஷ்ஷு, அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிடா அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது தான் உங்களை மீட் பண்ணேன். நீங்கள் ரம்யா பற்றின விஷயங்களை சொன்ன பிறகு தான் எனக்கு வந்துட்டு ரம்யா எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சைக்கலாஜிக்கலி ரம்யா தோத்துட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டா, அவங்க தோத்துட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒத்துக்கிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, அந்த இன்டென்ஷனோட தான் நான் உங்ககிட்ட வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு. இது கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, ரொம்ப
தேங்க்ஸ் கார்த்திக், உங்களால் தான் நான் இன்னைக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னுமே என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.